அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 முழுக்கள் பாடத்தலைப்பில் 2வது எடுத்துக்காட்டு கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடுக. முதல் கணக்கு ரூபாய் 1000 லாபம். இரண்டாவது கணக்கு 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் 20 டிகிரி செல்சியஸ். மூன்றாவது கிமு பொது ஆண்டுக்கு முன்னர் 1990. நான்காவது கணக்கு ரூபாய் 15,847 வைப்புத் தொகை. ஐந்தாவது கணக்கு இயல்பான எடையை விட 10 கிலோகிராம் குறைவு. முழுக்களில் 3 பகுதிகள் இருக்குது. குறை எண்கள், பூஜ்ஜியம், மிகை எண்கள். பூஜ்ஜியத்திற்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய எண்கள் மிகை எண்கள், அது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய எண்கள் குறை எண்கள், அதுவும் முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ பூஜ்ஜியம் மிகை எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல. இந்த முழுக்களை விளக்கணும் அப்படின்னா எண்கோடு வழியாக நம்ம எளிமையாக விளக்க முடியும். எண்கோட்டில் முழுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு சம இடைவெளிகளாகத்தான் இருக்கணும். பூஜ்ஜியத்துக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடியது மிகை எண்கள், பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறமாக உள்ளது குறை எண்கள். பாசிட்டிவ் நம்பர்ஸ், இது நெகட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். பூஜ்ஜியத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். குறை எண்களும் பூஜ்ஜியமும் மிகை எண்களும் மூன்றும் உள்ளடக்கியது தான் முழுக்கள். மிகை எண்களை குறிப்பிடும்போது 1ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா +1 அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குறை எண்களை சொல்லும்போது கண்டிப்பாக முன்னாடி மைனஸ் போடணும், -1. இன்னும் சொல்லப்போனால் மிகைக்கு ஆப்போசிட் குறை அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல் கணக்கு பாருங்கள், ரூபாய் 1000 லாபம். இப்போ லாபத்துக்கு ஆப்போசிட் நட்டம். இப்போ நட்டத்தை குறை எண்களாகவும் லாபத்தை மிகை எண்களாகவும் கன்சிடர் பண்ணி எழுத முடியும். முதல் கணக்குக்கான ஆன்சர் பாருங்கள். லாபம் என்பது மிகை ஆதலால் ரூபாய் 1000 என்பதை ரூபாய் +1000 என குறிப்பிடலாம். இப்போ லாபம் அப்படிங்கிற இடத்துல நட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா -1000 அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது கணக்கு பாருங்கள், 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் 20 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரிக்கு கீழ் அப்படிங்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ குளிர்ச்சி அப்படிங்கிறத மைனஸ்லேயும், வெப்பம் ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிறத ப்ளஸ்லேயும் சொல்லலாம். 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் 20 டிகிரி செல்சியஸ் என்பது -20 டிகிரி செல்சியஸ் என குறிப்பிடலாம். மூன்றாவது கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னர் 1990. இப்போ கிமு அப்படின்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும், கிபி அப்படின்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். கிமு பொது ஆண்டுக்கு முன்னர் 1990 என்பதை -1990 என குறிப்பிடலாம். நான்காவது கணக்கு பாருங்கள், ரூபாய் 15,847 வைப்புத் தொகை. வைப்புத் தொகைனா நீங்கள் பேங்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கிறது அர்த்தம். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது இவ்வளோ பணம். இப்போ கடன் வாங்கியிருந்தீங்கன்னா மைனஸில் போடணும், உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கிறதுனால ப்ளஸில் போடணும். ரூபாய் 15,847 வைப்புத் தொகை என்பது ரூபாய் +15,847 என குறிப்பிடலாம். ஐந்தாவது கணக்கு இயல்பான எடையை விட 10 கிலோகிராம் குறைவு. இப்போ குறைவு அப்படின்னா மைனஸ்லேயும், அதிகம் அப்படின்னா ப்ளஸ்லேயும் நம்ம எடுத்துக்கணும். ஆன்சர் பாருங்கள், இயல்பான எடையை விட 10 கிலோகிராம் குறைவு என்பதை -10 கிலோகிராம் என குறிப்பிடலாம். இதே போல் உயரம், ஆழம். உயரத்தை மிகை எண்களாகவும் ஆழத்தை குறை எண்களாகவும் எடுத்துக்க முடியும். எடுத்துக்காட்டு 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.